அன்பின் மாணவர்களே, மிக நீண்ட நாட்களுக்கு பின்னால் மீண்டும் ஒருமுறை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியடைகின்றேன். ஆம் மாணவர்களே, நாங்கள் விஞ்ஞான பாடத்தில் சில இடங்களில் இடர்படுவோம். வினாக்களை தெளிவாக புரிந்து கொள்ள முடியாமலும் அளிக்கின்ற விடை சில போது பிழையானதாக மாறுகின்றதாகவும் இடர்படுகின்றோம். அவ்வாறான இடங்களை தொட்டி காட்டுவதற்கும் அதிலிருந்து மீள்வதற்குமான ஒரு செயற்திட்டமாக நாங்கள் இந்த அமைப்பை உங்களுக்கு வழங்குகின்றோம். இங்கு நாங்கள் 2012ஆம் ஆண்டு நடைபெற்ற ஓயல் பரீட்சையின் வினாத்தாளை ஒரு ஆய்வுக்காக எடுத்துக்கொண்டுள்ளோம். இனி தொடர்ந்து இவ்வாறு வினா இலக்கம் 1, 2, 3 என தொடர்ந்து நாங்கள் செல்வதற்கு எத்தனிக்கின்றோம். முதலாவது 2012ஆம் ஆண்டு ஓயல் பகுதி A கட்டமைப்பு வினாவின் 1A இன் 2ஆம் வினாவை அவதானியுங்கள். அங்கு ஒரு படம் மூலம் தொழிற்சாலை ஒன்றும் அதிலிருந்து வெளியேறுகின்ற புகையும் அத்தோடு மலைகளுக்கிடையிலிருந்து வருகின்ற ஒரு நீரோடையில் தொழிற்சாலையிலிருந்து வெளியே வருகின்ற கழிவு நீர் அந்த கலப்பதும், அங்கு வன ஒதுக்கம் ஒன்றும், கழிவு பதார்த்தங்கள் சேமிக்கப்பட்டு அது உரமாக மாற்றப்படுகின்ற அமைப்பொன்றும் காட்டப்பட்டுள்ளது. அத்தோடு திசையும் வடகிழக்கு திசையும் காட்டப்பட்டுள்ளது. இப்போது வினாவின் அவதானியங்கள் வன ஒதுக்கம் வளிமண்டல மாசடைதலை குறைக்கின்றது என்ற தகவலோடு அது நடைபெறும் ஒரு விதத்தை குறிப்பிடுமாறு உங்களிடம் கேட்கப்பட்டுள்ளது. இங்கு சில மாணவர்கள் விடை எழுதும் போது அவர்களால் மிக அழகாக தெரியும், இங்கு உள்ள இந்த வன ஒதுக்கம் என்னும் தாவரங்கள் அங்கு வளிமண்டலத்தில் காணப்படுகின்ற CO2-ஐ அகத்துறிஞ்சுவதன் மூலம்தான் அது நடைபெறுகின்றது என்பதை மிக அறிந்து வைத்திருந்தாலும் கூட அவர் இவ்வாறான ஒரு பதிலை அளிக்கின்றார்கள். அதாவது தொழிற்சாலை கழிவு ஒளித்தொகுப்பில் பயன்படல் என்ற ஒரு விடையை ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு வினா என்பதனால் இவ்வாறு சுருக்கமாக அவர்கள் எழுதுகிறார்கள். ஆனால் இங்கு கழிவு என்னும் போது அது ஸ்பெசிபிக்காக எது என குறிப்பிடப்படவில்லை. இது CO2 என்ற கழிவை மனதில் அவர்கள் கொண்டிருந்தாலும் கூட எழுத்து வடிவில் காட்டப்படாமையால் இவர்கள் புள்ளிகளை இழக்கின்றார்கள். சரியான விடை CO2 உறிஞ்சப்படல் அல்லது CO2 அகற்றப்படல் என்ற விடைக்கே புள்ளி வழங்கப்பட்டது. அடுத்து வினா இலக்கம் 2 அவதானியங்கள். அதுவும் 2012 ஓயல் பகுதி A கட்டமைப்பு வினாவின் முதலாம் வினாவின் 6வது வினாவாகும். இங்கு கேட்கப்பட்ட கேள்வியானது தாவரங்களினால் வெளியேற்றப்படும் நீராவி காரணமாக வளியின் ஈரப்பதன் அதிகரித்தல் வன ஒதுக்கத்தில் குளிர்ச்சி உணரப்படுவதற்கான பிரதான காரணமாகும் என அங்கு குறிப்பிடப்பட்டிருந்தது. இதற்கு சரி பிழை அடையாளமிடுமாறு வேண்டப்பட்டுள்ளது. ஆனால் அதிகமான மாணவர்கள் சரி அடையாளமிட்டிருந்தார்கள். ஆனால் அங்கு தரப்பட்ட விடை பிழை அடையாளமாகும். எனவே இங்கு அங்கு குளிர்ச்சி உணரப்படுவதற்கான காரணமாக அந்த வெப்பநிலை சூரிய வெப்பம் அங்கு தடுக்கப்படுதல் தான் அங்கு காரணம். அதேபோல் இரவு நேரங்கள் கூட சூரிய வெப்பம் இல்லாமை காரணமாக அங்கு குளிர்ச்சியை நாங்கள் உணர்கின்றோம். அதேபோல் பகலில் இந்த வனத்தில் சூரிய வெப்பம் குறைவு காரணமாகவே குளிர்ச்சி உணரப்படுகிறது. ஆகவே இது பிழையான விடை என்ற முடிவே வழங்கப்பட்டிருந்தது. அடுத்த வினாவை அவதானியுங்கள். 2012 ஓயல் பகுதியின் கட்டமைப்பு வினாவின் 2ஆம் வினாவின் A பகுதியின் 2ஆம் வினாவை அவதானியுங்கள். அங்கு ஒரு இணைக்கவச்சுட்டி முறையில் பல இலைகள் காட்டப்பட்டிருந்தன. அந்த இலையின் ஒரு வினாதான் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது மேற்குறித்த எல்லாம் இருவித்திலை தாவர இலைகளாகும் என்ற தரவை அவர்கள் தந்துள்ளார்கள்.
இதனை நிறுவும் மேற்கொடுத்த தாவர இலைகள் இயல்பு யாது என அவர்கள் கேட்டிருந்தார்கள். அங்கு அந்த இயல்பு என்பதை மாணவர் விளங்கிக் கொள்ளாது அதனை இவ்வாறு வளையுறு நரம்பு என அவர்கள் விடையளித்திருந்தனர். அந்த விடைக்கு பூச்சிய புள்ளியே வழங்கப்பட்டது. சரியான விடை வளையுறு நரம்பு அமைப்பு என்று அவர்கள் எழுதியிருக்க வேண்டும். வளையுறு நரம்பு அமைப்பு என்பதே இயல்பு ஆகும். அடுத்த வினாவுக்கு நீங்கள் செல்லுங்கள். அதுவும் பி பகுதியின் 2வது வினா. நியம பெயரீட்டுக்கேற்ப ஒரு விஞ்ஞான பெயரை எழுதும் போது பின்பற்ற வேண்டிய நியமத்தை விதியை குறிப்பிடுமாறு கேட்கப்பட்டிருந்தது. அதில் சில மாணவர்கள் இவ்வாறு விடை எழுதியிருந்தார்கள். முதல் எழுத்து கேபிட்டல் லெட்டர் ஆகவும் ஏனையவை ஸ்மால் லெட்டர் ஆகவும் எழுத வேண்டும். ஆனால் இங்கு அது எந்த மொழி என்று குறிப்பிடப்படாமையினால் அதுக்கு புள்ளி வழங்கப்படவில்லை. அவர்கள் ஏதேனும் எங்காவது ஒரு இடத்தில் அவர்கள் ஆங்கிலத்தில் எழுதப்பட வேண்டும் என எழுதியிருந்தால் இந்த வினாவுக்கு சரியான விடை புள்ளி வழங்கப்பட்டிருக்கும். ஆனால் இப்போ தனியே இதனை மட்டும் எழுதியவர்களுக்கு புள்ளி வழங்கப்படவில்லை. அதாவது ஆங்கிலத்தில் எழுதப்பட வேண்டும் என கூறிவிட்டு முதல் எழுத்து கேபிட்டல் லெட்டராகவும் ஏனையவை ஸ்மால் லெட்டராகவும் எழுதப்பட வேண்டும் என்று, அல்லது பேரெழுத்தாகவும் சிற்றெழுத்தாகவும் ஆங்கில பேரெழுத்தாகவும் ஆங்கில சிற்றெழுத்தாகவும் எழுதப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருப்பின் அதற்கு புள்ளி வழங்கப்பட்டிருக்கும். நன்றி மாணவர்களே. நாங்கள் இவ்வாறான கவனப்பிழைகளிலிருந்து எங்களை மீட்டிக்கொள்ள முயற்சிப்போம். நன்றி.